மிகப்பெரிய அறிவியல் மேதையான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒருமுறை பிரின்ஸ்டன் நகரிலிருந்து இன்னொரு இடத்திற்கு இருப்பூர்தியில் சென்று கொண்டிருந்தார். ஒரு நிறுத்தத்தில் பயணச்சீட்டு பரிசோதகர் ஐன்ஸ்டீன் இருந்த பெட்டியில் ஏறி அதிலிருந்த பயணிகளிடம் பயணச்சீட்டுகளை கேட்டு வாங்கி பரிசோதித்து பார்த்து கொண்டே வந்தார். ஐன்ஸ்டீன் முறை வந்ததும் அவரிடம் பயணச்சீட்டை கேட்டார். உடனே ஐன்ஸ்டீன் தன்னுடைய சட்டைப்பை, கால் சட்டைப்பை, கையிலிருந்த பை என எல்லா இடத்திலும் தேடி பார்த்தார். எங்கும் பயணச்சீட்டு இல்லாததால் அவர் விழி பிதுங்கி நின்றார். அவரை அந்நிலையில் பார்த்த பயணச்சீட்டு பரிசோதகர், ஐயா, நீங்கள் யார் என்று எனக்கு நன்றாக தெரியும். நிச்சயம் நீங்கள் பயணச்சீட்டு வாங்கி இருப்பீர்கள். அதனால் பதற்றம் அடைய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த பெட்டியில் இருந்த மற்ற பயணிகளின் பயணச்சீட்டுகளை வாங்கி பரிசோதிக்க தொடங்கினார். அந்த பெட்டியில் இருந்த எல்லாருடைய பயணச்சீட்டுகளையும் பரிசோதித்து பார்த்துவிட்டு அடுத்த பெட்டிக்கு போவதற்கு முன்பாக பயணச்சீட்டு பரிசோதகர் சற்று திரும்பி பார்த்தார். அப்பொழுதும் ஐன்ஸ்டீன் பயணச்சீட்டை தீவிரமாக தேடிக்கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து போன பயணச்சீட்டு பரிசோதகர் ஐன்ஸ்டீனிடம் வேகமாக வந்தார். ஐயா, உங்களிடம் பயணச்சீட்டு இல்லாதது பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றேனே, பிறகு எதற்கு இவ்வளவு பரபரப்பாக தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு ஐன்ஸ்டீன், என்னிடம் பயணச்சீட்டு இல்லாதது பற்றி நீங்கள் வேண்டுமானால் கவலைப்படாமல் இருக்கலாம், ஆனால் நான் கவலைப்பட்டாக வேண்டும் என்றார். ஏன் என்று பயணச்சீட்டு பரிசோதகர் வியப்போடு கேட்டதற்கு ஐன்ஸ்டீன் அவரிடம், ஏனெனில் அந்த பயணச்சீட்டு இருந்தால்தான் நான் எங்கு போவது என்று தெரியும் என்றார். வேடிக்கையான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பலரும் ஐன்ஸ்டீனை போன்று போகும் இடம் தெரியாமலேயே வழிமாறி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய சூழ்நிலையில் இன்று நாம் பாட கேட்கின்ற பதிலுரை பாடலில் தாவீது உம் வழிகளை எனக்கு கற்பித்தரலும் என்கிறார். அது குறித்து சிந்திப்போம். திக்கற்ற நிலையில் ஒருவர் ஆண்டவரிடம் எனக்கு வழிகாட்டும் என்று கேட்பதற்கும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தரலும் என்று கேட்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. ஆட்சியில் இருந்த தாவீது எதிரிகளிடமிருந்தும் துரோகிகளிடமிருந்தும் ஆபத்துக்களை சந்தித்த போது அவர் ஆண்டவரிடம் எனக்கு வழிகாட்டும் என கேட்காமல், ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தரலும் என்று கேட்கின்றார். இதன் மூலம் தாவீது உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்று தருவார், எசாயா 54:13 என்பதை நன்கு உணர்ந்தவராக இருக்கின்றார். ஆண்டவர் கற்றுத்தருவது உண்மையானதாய், நேர்மையானதாய், இடறி விழ வைக்காதவாறு இருக்கும் என்பதால் தாவீது ஆண்டவரிடம் உம் வழிகளை எனக்கு கற்பித்தரலும் என்று கேட்கின்றார். ஆண்டவரும் அவர்